இப்போது இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த கிட்னி இன்னொரு நபர்கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது அது இன்னொரு நபருடைய ஒரு உறுப்பு அப்படின்றத அந்த யார் எந்த நோயாளி இதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அது உடனே கண்டுபிடிச்சிரும். இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இம்யூன் சிஸ்டம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோய் எதிர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃபென்ஸ் மிலிட்ரி மாதிரி. அது உள்ள எதுவுமே நான் செல்ஃப் தன்னது இல்லாத எது வந்தாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணும். உதாரணமாக ஒரு பாக்டீரியா அது வைரஸ் இந்த கிருமிகள்லாம் வந்து என்ன பண்ணும், உடனே வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ணி அதை வெளியேற்ற பார்க்கும். ஸோ நுண்ணுயிர்களையே அப்படி பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கன் வரும்போது ஒத்துக்காது. ஸோ ரிஜெக்ஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன். அந்த ரிஜெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக வாழ்நாள் முழுவதும் ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசின் சாப்பிடணும். அது மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் எந்த மருந்து என்ன டோஸ் அப்படின்றது தவறாமல் சாப்பிடணும். அந்த ஒரு டோஸ் விட்டுட்டா கூட திரும்ப ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று முக்கியம். ரெண்டாவது, இது வந்து இம்யூனோ சப்ரசன்ட், அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சிஸ்டத்தை வந்து இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்மளே வந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கிறோம். எதுக்காக? ரிஜெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக. இதை பார்த்துட்டு என்ன பண்ணும், பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு டிஃபென்ஸ் இல்லாத ஒரு பர்சன் இருக்காது, நம்ம உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த நபர்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் சுத்தமான நீர், சுத்தமான ஒரு காற்று, ஆரம்ப கட்டத்தில் வந்து மிக அதிகமான கூட்டங்களை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கவனத்தோடையே இருக்கணும். இது ரெண்டு தான் முக்கியம். ஒரு பக்கம் ரிஜெக்ஷன், இன்னொரு பக்கம் இன்ஃபெக்ஷன். இதை தவிர்த்து வந்து ரெகுலராக வந்து அவங்க டாக்டர்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சில பேருக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்கிற ஆட்கள்லாம் நல்லபடியாக வாழ்கிற ஆட்கள் இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே டயாலிசிஸை காட்டிலும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் வந்து ஒரு சுப்பீரியர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்.